ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே பரோட்டா பண்ணலாம். 1/2 கிலோ மைதா மாவில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு முட்டை, காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சிட்டு நல்லா 4லேருந்து 5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. சால்னா சேர்த்துக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை 2ன்னு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடல மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து மூடி போட்டு 3 விசில் வச்சிடலாம். இப்போ பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா இழுத்து விட்டுட்டு கத்தி எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ரோல் பண்ணி உள்ளங்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா லேயர் லேயராக சூப்பராக வரும். வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.